நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷனாவும் நல்லா தான் எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதனால் படம் சூப்பராக இருக்குது. ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் கூட ஓவர் ஆக்ட் பண்ணுவார். இந்த பையன் உண்மையாலுமே அந்த ஏஜ் அப்படி தனுஷ் அண்ணனுக்கு உட்காரும் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் அது அப்படியே 12th பையனாக உட்காருது இந்த பையனுக்கு. பிரகாஷ்க்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே ஃபேமிலியோடு இன்றைக்கி ஃபுல்லாக போய் ஜிவி பிரகாஷ் வீட்டு வாசலில் காத்திருக்கலாம். அந்த மாதிரி ஜிவி சாருக்குமே பெரிய கம்பேக் படமாக சொல்லணும். சாங்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக பஞ்ச் பண்ண அந்த டேரக்டர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காப்ல. சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள், எப்படி இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா. கென்னு சூப்பராக பண்ணியிருக்காரு. ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண அதான் அப்பா மாதிரி தான் பையன் இருக்க முடியும். கருணாசனம் எப்படி இருக்காரோ அப்படிதான் கென்னனாவும் நல்லா சூப்பராக பண்ணுறாரு. எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. லவ்வாக இருக்கு. ஆமாம், இப்போ எப்படி நம்ம ட்ராகன் ஃபீல் ஆச்சு அந்த மாதிரி, டியூடு மாதிரி ட்ராகன் மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அந்த ஃபைட்டு நடுவில் அந்த கல்ச்சுரல்ஸ் அப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பழைய மெமரிஸ்லாம் கொஞ்சம் வந்துச்சு. லவ் இல்லை, இந்த ஸ்கூல் மெமரிஸ். ஸ்கூலில் லவ், நான் பாய் ஸ்கூலு. நான் பாய் ஸ்கூலு. அது கொஞ்சம் பிரச்சனை தான். இருந்தாலும் அந்த பசங்க அந்த சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர். பாய்ஸ் சைட்லாம் தனுஷ் மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு போட்டியாக சொல்ல முடியாது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காருண்ணா, நல்லா பண்ணியிருக்காரு. தனுஷனாவும் நல்லா தான் எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதனால் படம் சூப்பராக இருக்குது. நல்லா மஜா சூப்பர். என்ன கருத்துண்ணா? ஆமாம், சென்டிமெண்ட் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அதை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த அம்மா சென்டிமெண்ட்டு ரொம்ப வளவலன்னு இழுத்தாதான் அது பசங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் கரெக்டாக எந்தெந்த இடத்துல எது யூஸ் பண்ணணுமோ பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பர்மா. எந்த சீனா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவங்க அப்பா பாஸ் ஆகிட்டு அந்த சென்டிமெண்ட்டாக பேசும்போது அது ரொம்ப குஸ்பம்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, இப்போது பாஸ் ஆகிட்டாப்புல அவங்க அப்பா பேசினதை ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க அப்பா எப்படி எமோஷ்னலாக பேசியிருப்பார். நானும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆமாம், அவ்வளோதான். இப்போ எல்லாருக்குமே வந்து அம்மா சென்டிமெண்ட்டோட அப்பா சென்டிமெண்ட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. ஐயா, அது யூத்தை தூக்கி ஓரம் போட்டு இந்த யூத்தை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கானுங்க படம். ஒரு யூத்து பசங்களுக்கு என்ன தேவை, 8ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு என்ன தேவை, எதை நோக்கி ஓடுறானுங்க, அடுத்தடுத்து நீ எதை நோக்கி போகிறாங்க, படிக்காமல் ஏன் ஃபெயில் ஆகிறானுங்க, அது எப்படி படிக்க வைக்கிறது, குடும்பத்துக்கு நான் என்ன, இந்த பிரதீப் ரங்கநாதன் மற்ற எல்லாரையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் வந்துட்டேன்டா கென்னுன்னு சொல்லிட்டு அப்படியே இவரோட செல்வராகவனோட மறுபிறவி மாதிரி எடுத்து வச்சுருக்கான் படத்தை இந்த பையன். ஆமாம், பிரதீப் ரங்கநாதன் கூட ஓவர் ஆக்ட் பண்ணுவார். இந்த பையன் உண்மையான அந்த ஏஜ் அப்படி தனுஷ் அண்ணனுக்கு உட்காரும் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் அது அப்படியே 12th பையனாக உட்காருது இந்த பையனுக்கு. சூப்பராக உட்காந்துருக்கு. நான் 3 ஹீரோயினை கொடுத்து வச்சுருக்கான். 3 லட்டு மாதிரி நல்லா பாதுஷா மாதிரி, இன்னொன்று ஜாங்கிரி மாதிரி ஒன்று வச்சுருக்கான். பட் ஆனால் இவன் லாஸ்ட் எட்டு வந்து கிளைமேக்ஸில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து கிரேஸையும் கருணாஸையும் நான் ஆன்சர் பண்ணுறேன். சூப்பர் புள்ளியை பெற்று வச்சுக்கிறீங்கன்ட்டு வேறு லெவலுக்கு கொண்டாடப்பட வேண்டிய படம். ஸ்கூலு, காலேஜு, ஐடி பீப்புளு, ஃபேமிலி எல்லாருமே கொண்டாட வேண்டிய ஒரு படத்தை இந்த வயசில் இவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியில் கொடுக்குறான்னா இந்த பையன் ஃப்யூச்சரில் எங்கேயோ வருவான் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஹரிதாஸ் பாகவதர் காலத்தில் அந்த டைமில் கலகுச்சா. அதுக்கப்புறம் வந்து பாக்யராஜ் காலத்தில் ஒரு செட்டிலாக அந்த ப்ளே பாய்ஸ் மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதுக்கடுத்தது பாண்டியராஜன், அதுக்கப்புறம் பார்த்திப்பேன், அப்படி ஒவ்வொருத்தங்களாம் வந்து செல்வராகுவேன். இந்த மாதிரி ஆளுங்க வர வர பிரதீப் ரங்கநாதன் இவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த வாட்டி கென்னு வந்து நின்று இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி தான் தோணும். அடல்ட்ஸ் ஒன்லி மாதிரி எட்டு வந்தால் தானே நீங்கள் உள்ளே வருவீங்க. அதனால அடல்ட்ஸ் ஒன்லி மாதிரி எட்டு வந்திருக்கான். பட் எந்த இடத்துல ஒரு கெட்ட ஒரு பார்வை பார்க்காத அளவுக்கு, அதாவது கயிறு மேலே கூட அவன் பயணிக்கல, மயிர் மேலே பயணிச்சுக்கிறான். அப்படி இருக்கும். அவ்வளோ அழகாக எடுத்துன்னு போயிருக்கான் படத்தை. கொஞ்சம் இருந்தால் கூட படம் இப்படி மிஸ் ஆகிட்டு இருக்கோம், அப்படி மிஸ் ஆகிட்டு இருக்கோம். நல்லா ஃபேமிலியை தீன்னு போய் கரை சேர்த்துட்டான். சூப்பர் படம். எனக்கு தெரிஞ்சு செல்வராகவனது 7G ரெயின்போ காலனியோட அதுக்கு முன்னாடி
துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு தான் அதே மாதிரி அழகாக எடுத்துன்னு வந்திருக்கான். சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செல்வராகவன் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் படம் சூப்பராக இருக்குது. யூத்துக்கு அப்புறம் பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை அடிச்சிருக்காப்ல. என்னடா டைட்டில் யூத்துனோன்னா சரி வழக்கம் போல் மாவு கிண்ட போகிறாங்க. ஆனால் கென்னு நினச்சிருந்தா உண்மையிலே துள்ளுவது இல்லாமல் மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம ரீச் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு தனுஷ் ஆரம்பிக்கும் போதே கிளாமர் படத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாப்புல. அப்புறம் நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படத்துக்கே போனார். ஸோ அது மாதிரி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாப்புல தான் நான் நினச்சேன். யூத்துனோன்னா ஓட்டு இன்னைக்கு கிண்ட போகிறாங்க, ஒரே அடல்ட் காமெடியாக தான் இருக்க போது, அடல்ட் ஒன்லி படமாக தான் இருக்க போதுன்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் அப்படியே தலையில் மாற்றி போட்டுச்சு. படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சீன் கிரியேட் ஆகிடுச்சு. சரி ஃபுல் அண்ட் ஃபுல் காலேஜு ஸ்கூல் அந்த மாதிரி தான் போக போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஷார்ட்ஸுமே வந்து நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஃபஸ்ட் ஹாப்பை கொண்டு வந்து முடிச்சாங்க. அதுவும் கைதட்டி கிளைமேக்ஸ் பண்ணி பொண்ணு அடிச்சாங்க. நம்ம வீட்டில் உள்ள ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துல பூரா நாக்க தொங்க போகிற மாதிரி தொங்க போடுவாங்கல்ல, அதே விஷயத்தை வந்து இவர் பண்ணியிருக்காப்புல. கிளைமேக்ஸில் அதுதான் லைஃப் வந்து எப்படி வந்து மாறுச்சுங்கிறத ஒன் லைனில் வச்சு பண்ணியிருக்காங்க. கென் வந்து உண்மையிலே டைரக்ஷன் வைஸ் செம்மையாக இருக்குது. செம்மையாக ஜெயிச்சிட்டாப்புல. ஜி பிரகாஷ் வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், டைரக்ஷன் செம்ம டைரக்ஷனே. உண்மையிலே சிவகார்த்திகனை வச்சே படம் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. மியூசிக் ஹீரோ அவர் ஜி பிரகாஷ்க்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே ஃபேமிலியோடு இன்றைக்கி ஃபுல்லாக போய் ஜி பிரகாஷ் வீட்டு வாசலில் காத்திருக்கலாம். அந்த மாதிரி ஜிவி சாருக்குமே பெரிய கம்பேக் படமாக சொல்லணும். சாங்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக பஞ்ச் பண்ணது டேரக்டர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காப்புல. எதுவுமே அந்த பிளேபாய் கேரக்டர்லாம் இல்லை. இந்த மற்றவங்க பண்ண எதையுமே இவர் பண்ணலை. ரொம்ப டீசெண்டாக அந்த காலத்து டீராஜன் படம் வந்து டச் பண்ணிலாம் நடிக்கவே இல்லை. டச் பண்ணாமையே எமோஷனை பண்ணி கிசிங் கூட போகிறாங்க, ஆனால் கிஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு படம் பார்த்துட்டே போல்.